ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் வந்து நம்ம இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றி நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்களுக்கு 2 நாளாக வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி 3வது நாள் வீடியோ போட்டுறேன். உங்களுக்கு டைம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம் இல்லை, அதாவது இருக்கிற டைமில் இருந்தால் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும், உண்மையான அப்டேட் கொடுக்கணுக்காக தான். பல சேனல் இருக்குது, நிறைய சேனல் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ பல சேனலில் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ வீண் வதந்திகள்லாம் பரவிட்டு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் தான் இப்போ வீடியோ போடுறேன், எனக்கு டைம் இல்லை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலவங்க சொல்கிறாங்க, மற்ற சேனலில் பார்த்தேன் ப்ரோ, மார்ச்னு சொல்கிறாங்க, ஜூன் சொல்கிறாங்க, அது அல்லது ரிசல்ட் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வீண் வதந்தி பரவிட்டு இருக்குது. அதனால தான் வீடியோ மேக் பண்ணுறேன். நான் சொன்ன தகவல் அடிப்படையில் பாருங்கள், நிறையா பேர் சொல்கிறது, அதாவது நம்ம சேனலில் நம்ம கீழே கமெண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொங்கலுக்கு கழிச்சு வரும்னு சொன்னாங்க, பொங்கலுக்கு முந்தி சொன்னாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பொங்கல் கழிச்சு தான் வரும்னு சொல்லியிருந்தேன், நானும் சொல்லியிருந்தேன். ஆனால் பரவாயில்ல, நம்ம ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டதுக்கும், அது ஆஃபீஸர்கிட்ட கேட்டதுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொங்கல் கழிச்சு தான் வரும்னு சொன்னாங்க. நான் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்தேன். ஆனால் இப்போ கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஜேஆர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டேன், 1 மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜேஆர் ஆஃபீஸ் சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னிலேருந்து நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கிலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்காம சொல்லியிருந்தேன். ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு ஜனவரி 25 ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது ரிசல்ட் வர வாய்ப்புகள்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னிலேருந்து உங்களுக்கு வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் ரிசல்ட் எப்போ விடுவாங்க அப்படின்னு ஒரு டைம்லாம் கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு போன தடவை உங்களுக்கு காலையில் விட்டாங்க, மதியம் விட்டாங்க, நைட்டு விட்டாங்க, ஏன் அதிகாலையில் 3 மணிக்கெலாம் உங்களுக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ டைமுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பேப்பரில், நியூஸ் பேப்பரில் விளம்பரம் பண்ணியோ அல்லது டிவி சேனலில் சொல்லியோ உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. போன தடவை வித்தியாசமான முறையில், அது இதுக்கு முந்தி எப்படி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் கூட வரும், அல்ல தபால் மூலமாக தான் வரும், இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை, போன தடவை பாருங்கள், ஆன்லைன் வழியாக தான், வெப்சைட் மூலமாக தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு காலங்கள் அதாவது என்ன சொல்ல, டைம்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காலையில் தான் விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ரிசல்ட் அதாவது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசல்ட் தயார் நிலையில் இருக்க பட்சத்தில் மேலிடத்துல ஆர்டர் வந்தோடனே அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்ல, டிபார்ட்மெண்ட் எல்லோரும் இருக்கணும், இல்லை ஜேஆரில் தான் இருக்கணும், யார் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பப்ளிஷ் பண்ண வச்சல ஒரு என்ன சொல்கிறது, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்க நினச்ச ஒரு செகண்டில் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதனால் யாருமே ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க காலதாமதம் ஆகும், அதை 1 மாதம் ஆகும் அல்லது 2 மாதம் ஆகும் அப்படின்ட்டு வீண் வதந்தியில் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ வீண் வதந்தி நம்ப வேண்டாங்காக தான் இந்த வீடியோ முழுக்க அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்டேட் என்ன அப்படின்னா, 25, அதாவது இன்னிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாமா தான் சொல்லியிருந்தேன். இன்னிலேருந்து இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அவங்க நைட்டோட விடல் வாய்ப்புகள் இருக்குது, அல்லது மார்னிங் காலையில். திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு மெசேஜ், ஒரு ப்ரோ நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணார். நான் ஆக்சுவலாக மதுரைக்கு ஃபோன் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு 7 மணிக்கு கால் பண்ணியிருந்தேன், அட்டன் பண்ண முடியல. அப்புறம் 7:30க்கு நான் அட்டன் பண்ணி பேசினப்போ, இப்போ திருப்பூருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்போன்னு கேட்டால் அவருக்கு தெரிஞ்சதை எக்ஸாக்டாக ஒரு 3 மணி 4 மணி அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கன்னியாகுமரிலாம் பார்த்தா நைட்டு வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் தான் விட்டுருக்காங்க. ஸோ ரிசல்ட் ரெடியான முறையில் எப்போ இருக்கோ அப்போ பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் வீண் வதந்திகள், அதாவது 1 மாதம் 2 மாதம்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்ப வேண்டாம். நம்ம சொன்ன மாதிரி இன்னிலேருந்து எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஜனவரி முடிஞ்சாலுமே ஜனவரி 10 டேஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், வெப்சைட் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் கூடுதல்பட்சம் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் வரை நீங்கள் எதிர்பார்க்கலாமா தான் நான் சொல்கிறேன். இப்போன்னு சொல்கிறேன், நேற்று சொன்னது அதுதான், நேற்றுக்கு முந்தின நாள் சொன்னதும் அதான் சொல்கிறேன். தொடர்ந்து இதான் சொல்லிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நம்ம அப்டேட் என்ன சொல்கிறது, 25 பொங்கல், அதாவது பொங்கல் முடிஞ்ச நிலையில் 25லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மாதிரி சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஜனவரி எண்டுக்குள்ளே வந்துடும் மாதிரி தான் தகவல் வழியாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறது தான் உண்மையான தகவல். இதுதான் ஜேஆர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் இதான் சொல்ல போகிறாங்க. ஸோ வீண் நம்ப வேண்டாங்க தான் இந்த மெயினாக வீடியோ கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லிங்கில் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ரோ என்ன லிங்க் ப்ரோ அனுப்புங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் டிஆர்பி மதுரை, டிஆர்பி தூத்துக்குடின்னு போட்டு நேரடியாக, அதாவது கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட மாவட்டத்தோட டிஆர்பி கான்டெக்ட் பண்ணுவோம், அதாவது ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்படி போகிறது பட்சத்தில் அப்படி போக வேண்டாம். கூகுளில் போய் அதாவது
டிஎன் கொடுத்துட்டு நீங்கள் தமிழ்நாடு ரேஷன் ஷாப் அப்படின்னு கொடுத்துட்டு ரிசல்ட்டு அப்டேட்டிங், அதாவது ரிசல்ட்டுன்னு கொடுத்துட்டு 2024 கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பேஜ் அதில் நீ கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா உங்களுக்கு 38 மாவட்டத்துக்கு வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் கொடுத்தாலும் அதில் வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா நீ நேரடியாக போனது போய் பார்த்தாலும் தெரியாது. மேக்ஸிமம் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னதுபடி உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகலன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் அந்த லிங்க்குள்ளே போய் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தையும் கிளிக் பண்ண உடனே, அதாவது நீங்கள் டேரெக்டாக போகிறத விட இந்த லிங்க் மூலமாக ப்ரைவேட் லிங்க் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டுச்சு. அதாவது ஹால் டிக்கெட் நிறைய பேர் காட்டுறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த லிங்க் மூலமாக வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் எல்லாத்துக்குமே காட்டுச்சு. டவுன்லோட் எப்படி பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் தேவையான முறையில். ஸோ இந்த லிங்க் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாதவங்க அதை வந்து நீங்கள் இந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டச் பண்ணோன்னா உள்ளே போனோன்னா 38 மாவட்டத்துக்கும் லிங்க் இருக்கும். அதில் எந்த மாவட்டமோ அதை வந்து நீங்கள் அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெப்சைட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எப்போனாலும் வரல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து வீண் வந்து நம்ப வேண்டாம். நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து சீக்கிரமான முறையில் வந்துடும். ரிசல்ட் வர்றதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டிலே ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக குறைவு தான். மேக்ஸிமம் வந்து சீக்கிரமான முறையில் ரிசல்ட் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு எந்த காரணமும் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க ரிசல்ட்டுக்கு வந்து எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சொன்னபடி ரிசல்ட்டுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம், அதாவது குழப்ப வேண்டாம். ஆனால் ரிசல்ட்டு வரவே வராது, அல்லது 1 மாதம் 2 மாதம் ஆகும் அப்படின்னு யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி சொன்னாலோ வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, ரிசல்ட் வந்து ரெடியாக தான் இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப போன தடவை தள்ளி போகாது. ஏன்னா இந்த தடவை வந்து எந்த காரணமும் இல்லை. போன தடவை காரணங்கள் இருந்துச்சு, நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த தடவை எந்த காரணமும் கிடையாது. ஸோ வந்து ரிசல்ட் ரெடியாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ரிசல்ட் எப்போனாலும் வரலாம், அதை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் மற்ற சேனலில் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 25 அதாவது ஜனவரி 25ங்கிறது டேட்டில் வந்து இன்னொரு சேனல்னு சொன்னாங்க அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ எந்த சேனலை வாட்ச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், என்னோட சேனல் மட்டும் நான் வந்து உயர்வாக சொல்லலை. ஸோ நான் சொல்லாத அப்டேட் கூட மற்ற சேனல் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா சேனலையும் வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் உண்மை என்னதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, அதை நான் சொல்கிறது. ஏன்னா சில சேனல்லாம் பாருங்கள், வேறு வியூஸுக்காகவும் அல்லது ஏதாவது நமக்கு என்ன சொல்கிறது வீடியோ போடுறதுக்காகவே வந்து அவங்கள குழப்புவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உண்மை நிலவரத்தை மட்டும் ஏதாவது சொன்னாங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டில் தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம். ஸோ எல்லா சேனலையும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அப்டேட் கண்டிப்பாக கிடச்சா அவங்க ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப கிட்டதான் இருக்குது. எப்போ வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெப்சைட் செக் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நீங்கள் அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.